பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன துறை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் நந்தினி. நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து வரேன். என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? நான் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் நான் பண்ணீங்க? 2018ல காலேஜ் முடிச்சிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் 2019ல ப்ரிப்பேர் பண்ணேன். கொரோனா டைம்ங்கிறனால அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அகைன் 2023ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஓகே. எத்தனாவது முயற்சியில வெற்றி பெற்றிருக்கீங்க? இது என்னோட 3rd அட்டெம்ப்ட். தேர்ட் அட்டெம்ப்ட். ஓகே. முதல் 2 தோல்வி. அப்ப எதனால நம்ம தோல்வி அடைஞ்சோம்? அத சரி பண்ணீங்களா? சரி பண்ணேன். ஒவ்வொரு தடவையுமே நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்ஷன் பண்ணா தான் பாஸ் பண்ண முடியும். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து என்னன்னா, ரிவிஷன் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ரிவிஷன் எப்பவுமே ரிப்பிட்டேஷன் இருந்துட்டே இருக்க வரைக்கும் நமக்கு மெமரியில இருந்துட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து மறந்து போகுது அப்படின்னா, அத நம்ம திரும்ப திரும்ப படிக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சு படிக்கணும். திரும்ப ரிப்பிட்டேஷன்ல அத பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத படிச்சுக்கிட்டே இருக்கணும். எது நமக்கு மறக்குதோ, திரும்ப திரும்ப நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து நெறைய போடணும். டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தமிழ் நீங்க எந்த மாரி படிச்சீங்க? என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க? பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும் தானா? இல்ல வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? அத பத்தி சொல்லுங்க. தமிழ் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து 6த் டூ 12த் புக்ஸ் மட்டும் படிச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் சிலபஸ் அனலைஸ் பண்ணி, சிலபஸ்லேருந்து எது எது இம்பார்ட்டன்ட்டா கேட்குறாங்கங்கிறத ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியா வச்சுட்டேன். செகண்ட் ப்ரியாரிட்டியா எது எது அதிக அளவுல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் இடையில திடீர்னு தமிழ் சிலபஸ் புதுசா சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு என்னன்னா, ஸ்கூல் புக்ஸ்னு மட்டும் இல்லாம, வெளிய இருந்து கொஞ்சம் சோர்சஸ்லாம் தேடி சிலபஸ் மெயினா சொல்லணும் அப்படின்னா, சிலபஸ் ஓரியன்டடா தான். அதர் சோர்ஸ் புத்தா புக் அந்த மாரி நாலந்தா புக் அந்த மாரி புக்ஸ் எதுவும் படிச்சீங்களா? இல்ல கூகுள் சோர்ஸ் தானா? எந்த மாரி படிச்சீங்க? கூகுள் சோர்ஸு ப்ளஸ் மாணிக்க கண்ணன் சார் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. தமிழுக்கு வந்து கொஞ்சம் அ பழைய புக்ஸ் எல்லாமே அதாவது தமிழ்நாடு பாடநூல்லேயே பழைய புக்ஸில் இலக்கணம்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எனக்கு மெயினாக அந்த இலக்கணம் வந்து கொஞ்சம் நல்லா வரும். ரொம்ப பழைய 2005ல பிரிண்ட் ஆன புக்ஸு அதிலிருந்தே நான் ஃபுல்லாக இலக்கணம் ஃபுல்லாகவே படிச்சிருந்தேன். இலக்கணம்ன்றது ஒரு விதிகள் அதிகமாக வரும். இது வந்தா இப்படி இருக்கும். இது வந்தா இது அப்படின்ற மாரியான விதிகள் சம்மந்தப்பட்டது. அது புரிந்து படிக்கக்கூடிய ஒரு பாடம். அது வந்து ஒரு விதிகள் அப்படின்னு சொல்லலாம். இலக்கணத்த எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? அதனுடைய அடிப்படைகள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அத எப்படி வந்து அப்ளை பண்ணி எழுதுனீங்கன்றத சொல்லுங்க. கண்டிப்பா. இலக்கணம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி எதுவுமே எழுத முடியாது. ஏன்னா, அதுல நெறைய நுணுக்கங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த டாபிக்ல கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணிருவேன். ஏன்னா, முன்னாடி இருந்த வரைக்கும் சிலபஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. புக்ஸ் மட்டும் படிச்சா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா, இந்த குரூப் 4 2025ல மாத்துன சிலபஸ் படி, சிலபஸ்ல இருக்கிறது என்னவோ, அத மட்டுமே பேஸ் பண்ணி அவுட் சோர்ஸ்ல இருந்தெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னன்னா, இப்போ அந்த டாபிக் இருக்கு அப்படின்னா, அந்த டாபிக் எடுத்து அதுல என்னென்ன உள்ள சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சர்ச் பண்ணி நான் படிச்சேன். மெயினா எனக்கு இந்த எக்ஸாம்ல தமிழ் தான் கை குடுத்துச்சு. இலக்கணம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இலக்கணத்தோட வகை இப்ப 5 இலக்கணம் இருக்குன்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இந்த இந்த 5 இலக்கணம் இருக்கு அப்படின்னா, இதுல சப் டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் கொஞ்சம் டீப்பாவே போனேன். ஏன்னா, இப்ப சிலபஸ் மாத்திருக்கனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருந்துச்சு. வெளிய இருந்து கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் இருந்ததுனால, நான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு படிக்கிறப்ப? கண்டிப்பா இருந்துச்சு. என்னன்னா, மொபைல் வந்து அதிகமா நான் மோஸ்ட்டா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா நெறைய குரூப்ஸ்லயோ, இல்ல மெட்டீரியல்ஸ் நெறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனாலயோ, சும்மா போய் அந்த மெட்டீரியல் எடுக்கலான்னு உள்ள போனா கூட டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஏன்னா, ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்குள்ள அந்த சரி என்ன மெசேஜ்ன்னு போய் பார்ப்போம். அந்த மாதிரி போகும்போது, இல்ல சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்க்காக கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது, அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்ல மட்டும் சம் அ படிக்கிறது ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சி குரூப்ஸ்ல இருக்கனால, வாட்ஸ்அப் இது மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல இருக்கும். மத்த எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ஆஃப்ல தான் வச்சிருப்பேன். ரொம்ப முக்கியம் அப்படின்ற போது மட்டும் தான் நம்ம அதுக்குள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலே நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். அதனால நான் மெயினா எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன்.
படிக்கிறது ஒரு பகுதி. அதை நம்ம எப்படி வந்து செயல்படுத்துறோம், இல்ல அத எப்படி நம்ம அந்த 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் ஹால்ல 3 மணி நேரம் அத எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அங்க என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது, அங்க எதெல்லாம் சரியா பண்ணணும், அந்த நேர மேலாண்மையை எப்படி கையாள்றதுன்னு சொல்லுங்க. படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 300 மார்க்ஸ் 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் தராங்க. இந்த 200 கொஸ்டின்லயும் 100 ஜெனரல் தமிழும் 100 வந்து ஜிஎஸ்னு போகும். ஜிஎஸ்லயே 25 வந்து மேக்ஸ் இருக்கும். 75 தான் ஜெனரல் சயின்ஸ் இருக்கு. ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம இந்த எந்த அளவுக்கு எத்தனை கொஸ்டின் அதிகமா கேட்குறாங்களோ, அதிகமா கேட்குற கொஸ்டின் வந்து எந்த பார்ட்ல இருக்கோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ். ஏன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல நிறைய இது இருக்கு. ஜியாகிரபி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, இந்த பாலிட்டி இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்பிளிட் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் தமிழுக்கு கொடுத்தேன். தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல பாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி ஏன்னா பாலிட்டியில அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் சிலபஸ்லயே இந்த சப்ஜெக்ட்ல இத்தனை கொஸ்டின் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தமிழ் அண்ட் மேக்ஸ் இதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாலே ஓரளவுக்கு நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸ்லயும் சிலபஸ்ல எந்த டாபிக்கு அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுபடி ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கணும். எக்ஸாம் ஹால்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வரதே பதட்டம் வந்துடும். பதட்டம் வந்துச்சுன்னா நமக்கு ஏற்கனவே மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே மறந்துடும். ஸோ வந்து கொஞ்சம் பதட்டம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண பார்க்கணும். ரொம்ப ப்ரெஷர் வேண்டாம். இந்த தடவை வந்துச்சுன்னா ஓகே, இல்லையா அடுத்த தடவை மறுபடியும் முயற்சி பண்ணலான்னு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுவேன். இதுக்கு முன்னாடிலாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட உரையாடினதுல, இப்ப தமிழ், மேக்ஸ் இது 2த்துக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஜிஎஸ்ல எந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்பாங்க, எந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப ஸ்பிளிட் அப் கொடுத்துட்டாங்க. இதுல இவ்வளவு கேள்விகள் தான் அப்படின்ட்டு. தமிழ் ரொம்ப கடினமாகிட்டே போகுது. கடந்த குரூப் 2A அதுக்கப்புறமா குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ரொம்ப கஷ்டமாகிட்டே போகுது. முன்னாடிலாம் 95+ஏ தமிழ்ல ஈஸியா எல்லாருமே போட்டுருவாங்க. மேக்ஸ்லயும் 25 போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு 85 போடுறதே தமிழ்ல ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? அதனால இனி வரும் காலங்கள்ல ஜிஎஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸ் தமிழ் கொடுக்குற மாதிரியே கொடுத்து படிக்கணுமா நம்ம? இல்ல இதுல எப்படின்னா இப்ப தமிழ்ல வந்து நம்ம நல்லா புரிஞ்சு இலக்கணம்லாம் நல்லா புரிஞ்சு படிச்சோம்னாலே நம்ம எலிமினேஷன் மெத்தட்லயே நிறைய எலிமினேட் பண்ண முடியும். நமக்கு இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு தெரியலனா கூட இந்த ஆன்சர் வராது அப்படின்னு நம்ம அதை எலிமினேட் பண்ண முடியும். அப்போ தமிழ்ல நம்ம மோஸ்டா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அதுல என்னன்னா ஜிஎஸ்ல அதுலயும் போகணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாவும் நிறைய படிக்கணும், அதுலயும் வேரியஸ் சோர்சஸ்லாம் ரெஃபர் பண்ணணும், அதுலயும் நிறைய இந்த மாதிரி சர்ச் பண்ணி படிக்கிறது நிறைய இருக்குதான். தமிழை பொறுத்தளவுக்கு நல்ல புரிதல் இருந்தாலே போதும், நல்லா புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருந்தாலே போதும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் டீப்பா போய் படிச்சோம் அப்படின்னம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படியே நம்மளால ஆன்சர் பண்ண முடியலன்னா கூட எலிமினேஷன் மெத்தட்ல இது வராது அப்படிங்கும் போதே மோஸ்டா 50% நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஜிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு மெயினான இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு லெவல்ல இருக்கிறத படிச்சோம்னாலே ஓரளவுக்கு நம்மளால ஸ்கோர் பண்ண முடிஞ்சிடும். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குங்க? வேலை வாங்கிட்டீங்க, ஆர்டரோட போட்டோ எடுத்திருப்பீங்க. இதை பத்திலாம் சொல்லுங்க, எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். கஷ்டமா இருந்த நேரங்கள் எல்லாம் இப்போ அது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கு. நம்மளோட முயற்சி கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கும். 2026ல தேர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் மாசம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? நல்லா படிங்க, கண்டிப்பா ஜாப் வாங்க முடியும். சிலபஸ் ஓரியன்டா படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணா இப்போ வேஸ்ட் பண்ற டைம் நாளைக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம படிங்க. கிடைக்கிற நேரத்துல கண்டிப்பா படிங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, கண்டிப்பா அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து இப்போ நீங்க விதை போடுற மாதிரி நீங்க போட்ட விதைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா முளைச்சு செடியாகி செடி மரமாகும். மரம் வந்து அதுக்கான பலனா கனியை கொடுக்கும். அதே தான் நம்ம ஜஸ்ட் படிக்கணும்னு உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, அதுக்கான எஃபர்ட்ஸ் கண்டிப்பா போடணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஃபேமிலி சுச்சுவேஷனா இருந்தாலும் பரவாயில்ல,
அத ஒதுக்கி வச்சுட்டு, டெய்லி கொஞ்ச நேரம் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா, நமக்கு கொஞ்சம் டச் விட்டுருச்சுன்னா, அது மறந்துரும். அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த அளவுக்கு போகாம டெய்லி அதுல டச்ல இருந்துகிட்டே இருந்தோம் அப்டின்னம்னா, நமக்கு கண்டிப்பா அது ஞாபகம் இருக்கும். ஆனா விடாமுயற்சியா இருக்கணும். விடாமுயற்சி கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றிய தரும். நல்லா பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.